ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது விலை முடிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷங்கள் கிடச்சிது. ஏன் அதை பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் இப்போவும் வருதா, இப்பயும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 18 இயர்ஸ் 18 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தது பர்த்டேக்கு. அதை நான் எடுத்து இயர் பை இயர் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைப்பேன், க்ளீன் பண்ணி வைப்பேன், திருப்பி வைப்பேன். அது ஷோகேஸில் வைக்கவும் மனசு வர மாட்டுது. பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப பொக்கிஷமாக நான் பார்க்குறேன். ஸோ அது இன்றைக்கி நான் இது எதர்ச்சியாக க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சிது. ஸோ இதை எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடிட் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி யாராருனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு எயித்து படிக்கும்போது கிடச்ச கார்டு தான் இது. இந்த கார்டெலாம் இப்போது கிடைக்குதா கடையிலன்ற மாதிரிலாம் டவுட்டாக இருக்குது. அதுக்கு ஒரு என்வலப் கவர் மாதிரி கூட அப்போல்லாம் கிடச்சிது. அது என்வலப் கவரோடு கிடச்சிருந்தது. அப்போ வந்து அப்படி இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு இதுன்னா, இப்போவும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன். இவங்க வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். 10th வரைக்கும் என் கூட ஒன்றா படித்தாங்க. ஆனால் இன்னமும் என் கூட காண்டாக்டில் இருக்காங்க. இப்போ எனக்கு 30 ஆகுது. இன்னமும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக தான் இருக்கோம். என்ன ஒன்று நேரில் பார்த்துக்க முடியாது, மீட் பண்ண முடியாதுனாலும் திடீர்னு இந்த மாதிரி எடுக்கும்போது கிடைக்கிற போது அந்த பழைய நினைவுகள் வந்து ரொம்ப ப்ரீஷியஸானது. இப்போயும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பிள்ளைங்களோட இதுவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆனாலுமே திடீர்னு இதை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஆசையாக இருந்துச்சு. பழைய நினைவுகளும் ஞாபகம் வந்தது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணேன். ஆனால் இது ஒரு கிஃப்ட் வந்து பேட்ரி அதிலே வச்சிட்ருக்கேன். அதனால் அது கொஞ்சம் உள்ளே ஒர்க் ஆகலை, போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் இப்போயும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்பவுமே மனசோட ரொம்ப நெருங்கினது. ஆனால் இன்னமும் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் அதில் காமிச்சிருப்பேன். கௌசல்யா, பார்வதி, ஜெயா, இவங்கெல்லாம் வந்து இன்னமும் என் கூட காண்டாக்டில் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கிடச்சிது. இன்னமும் இருக்குது நிறைய கிஃப்ட்ஸு. ஆனால் இந்த கவர் திடீர்னு எதிர்ச்சியாக பட்டோன்னே இது வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் எது பத்திரமா எடுத்து வச்சுருக்கீங்க, இப்போ இந்த கிஃப்ட்டு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.